வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாடு அரசியலில் அதிமுகவில் மீண்டும் மீண்டும் நாள்தோறும் பல்வேறு பரபரப்புகள் அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றன. அண்மையில் அந்த கட்சியின் உறுப்பினராக இருந்து நீக்கப்பட்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் திரும்ப திரும்ப அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒருங்கிணைத்தால்தான் கட்சி வலிமை பெறும் என்கிற ஒற்றை குரலில் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்க மறுத்து கொண்டே இருக்கிறார். இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதமே நான் மனம் திறந்து பேசவிருக்கிறேன் என்று சொன்னார். செப்டம்பர் 5ஆம் தேதி ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்த போது அவர் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு கோரிக்கையை மட்டும் வைத்தார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்கும் பணியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ள வேண்டும், அவர் மேற்கொள்ளவில்லை என்றால் நாங்களே மேற்கொள்வோம் என்று ஒரு கோரிக்கை மட்டும் வைத்தார். 10 நாள், ஒரு மாதம் கூட ஆனது. 10 நாள் கிடை என்றார், அது ஒரு மாதம் வரை ஆனது. ஆனாலும் ஒன்றும் நடக்கவில்லை. அதன் பின் அவர் திரும்பவும் முத்துராமலிங்க தேவர் நினைவு நாள் அன்று ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் சசிகலா அவர்களையும் சந்தித்து பேசியதால் அந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே நீக்கப்பட்டு விட்டார். அவர் அதற்கு எதிர்வினை ஆற்றிய போது, நான் சட்டமன்ற உறுப்பினர், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் உறுப்பினராகும் போது நான் இந்த கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன், என்னை அவர் நீக்கி இருக்கிறார், எந்த விதிகளுக்கும் உட்படாமல் நீக்கி இருக்கிறார், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நீக்கி இருக்கிறார். அதாவது பொதுவாக இது போன்ற நிகழ்வுகளில் விளக்கம் கேட்டு முதலில் கடிதம் கொடுக்க வேண்டும், அதற்கு பதிலளித்த பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுவான நடைமுறை. அந்த நடைமுறை எதையும் பின்பற்றாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நீக்கியிருக்கிறார். இது எனக்கு மிகவும் வருத்தத்தை தருகிற செய்தி என்று அவர் சொன்னார். அதன் பின்னும் அவர் வெளிப்படையாக பேசாமல் இருந்தார். நேற்று அவர் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியது இப்பொழுதுதான் உண்மையாகவே மனம் திறந்து பேசினார் என்று எண்ணக்கூடிய அளவில் அந்த விஷயம் இருந்தது. இப்பொழுதும் கூட அவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் வெளியில் உள்ளவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கிறாரே தவிர நேரடியாக எடப்பாடியை தாக்குகிற இடத்துக்கு இன்னும் அவர் வந்து சேரவில்லை என்றுதான் நேற்றைய பேட்டி வெளிப்படுத்துகிறது. அவர் என்ன சொல்கிறார்? அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கி வைத்திருந்தார். நான் முதலமைச்சரான பிறகுதான் செங்கோட்டையனுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்தேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னதற்கு அவர் ஒரு பதிலளித்தார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதை நான் பரிந்துரைத்ததுதான், நானும் பரிந்துரைத்ததால் தான் நடந்தது என்று அவர் அதற்கு எதிர்வினையாற்றினார். அதேபோல் ஒவ்வொரு கேள்விக்குமான அவர் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களுக்குத்தான் அவர் பதில் சொல்லி கொண்டிருக்கிறாரே தவிர அவர் இன்னமும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து களமாடு அதை எதிர்த்து பேசுவது, அவரை குற்றம் சாட்டுவது என்கிற இடத்துக்கு இன்னும் நகரவே இல்லை. அவர் இன்னமும் அந்த கட்டுக்கோப்புடன் நடந்து கொண்டு ஒரு பொறுமையுடனும் நிதானத்துடனும் நடந்து அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு சக்தியாக மாற்றிவிட வேண்டும் என்கிற தவிப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய பேச்சில் தெரிகிறது. அவருடைய பேட்டியில் ஒவ்வொரு சொற்களிலும் அவருடைய அனுபவமும் வெளிப்படுகிறது. அதுதான் அவருடைய பண்பும் கூட. அது இவ்வளவு நாள் அவரை பற்றி வைத்திருந்த பிம்பத்தை மேலும் உயர்த்துகிற மாதிரி தான் அவர் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். நேற்றைய பேட்டியில் கூட திரு டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தீவிர எதிர்ப்பு, அவர் முதலமைச்சராகவே இருக்கக்கூடாது, அவரை ஏற்கவே மாட்டோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறாரே என்கிற கேள்விக்கு கூட அது அவருடைய கருத்து, நான் அதற்கு பதில் சொல்ல முடியாது என்று விலகித்தான் போனார். இதன் அடிப்படையில் இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், இன்னமும் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசி அவரிடம் சமரசமாக பேசி ஒருங்கிணைத்து விடலாம் என்கிற எண்ணத்தில், நம்பிக்கையில் இருப்பதையே அவருடைய பேச்சு காட்டுகிறது. ஏனெனில் அவர் முற்றும் முழுதாக எடப்பாடிக்கு எதிராக அவர் இன்னும் செயல்படவே இல்லை. ஊரறிந்த விஷயங்களை தான் அவர் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடிக்கு எதிராக அவர் வைக்கும் குற்றச்சாட்டு, அவருடைய மகனும் மைத்துனரும் கட்சியில் செயலாற்றுகிறார்கள், அவர்கள் வைத்ததுதான் சட்டமாக இருக்கிறது என்பது செங்கோட்டையன் சொல்வதற்கு முன்பே ஊரறிந்த விஷயம். அதனால் இதுவரை செங்கோட்டையன் புதிதாக எதையுமே சொல்லவில்லை, புதிதாக எடப்பாடி பழனிசாமி மேல் எந்த குற்றச்சாட்டையும் சாட்டவில்லை. ஆனால் அவரிடம் 1000 விஷயங்கள் இருப்பதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர் எதையும் வெளிப்படுத்தவில்லை என்பதே
இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தி ஒருவர் மீது சேற்றை அள்ளி இறைப்பது அல்லது பழி போடுவது அல்லது உண்மையை சொல்லி அவங்களை அவமானப்படுத்துவது என்பது கூட இப்போது தேவையில்லாத விஷயம். இப்பொழுது நமக்கு தேவை வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை வலிமையாக்க வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் நான் பாடுபடுகிறேன் என்று அவர் அவருடைய நெருக்கமான நண்பர்களிடம் சொல்கிறார். வெளிப்பாடும் அப்படித்தான் இருக்கிறது. அதற்காக உண்மையாகவே அவர் பாடுபடுகிறார் என்பதுதான் தெரிகிறது. ஏனெனில் அவர் டிடிவி தினகரனை சந்தித்திருக்கிறார், ஓபிஎஸ் அவர்களை சந்தித்தார், சசிகலா அவர்களை சந்தித்தார். ஆனால் என்ன பேசணும் என்பதை எங்கும் அவர் வெளிப்படுத்தவில்லை. இப்பொழுதும் அதிமுகவினர் என்னுடன் தொடர்பில் இருக்கிறார்கள், அவர்கள் பெயரை நான் சொல்ல மாட்டேன் என்கிற பொறுப்புடன் தான் அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இன்னமும் அந்த ஒருங்கிணைப்புக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒருங்கிணைப்பு நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்கின்ற மனநிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார் என்பது அவருடைய நேற்றைய பேட்டியில் வரை நாம் அறிந்து கொள்ளுகிற விஷயமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மிக கடுமையாக இவரை நிராகரிக்கிறது. நேரடியாக அவரை பேசவில்லை என்றாலும் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், ஆர்பி உதயகுமார், அவர் காமராஜ், இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் குறித்து ஒரு அலட்சிய போக்குடன் பேசுகிறார்கள். அவர்களும் முற்றாக நிராகரித்து பேசவில்லை. அவர் சொல்வது நடக்காது, அவர் எதுவானாலும் அவரிடம் பேச வேண்டும், இப்படி ஒரு பாதுகாப்பாக தான் அவர்களும் மிக தீவிரமாக செங்கோட்டையனை திட்டுவதோ தாக்குவதோ இல்லை என்பது இது கவனிக்க வேண்டிய விஷயம்தான். ஏனெனில் அவர்களுக்கும் உள்ளுக்குள்ள அந்த செங்கோட்டையன் சொல்வது சரி, அப்படி செய்தால்தான் நாம் வாக்கு வாங்க முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். களத்தில் இருப்போர் அனைவருமே செங்கோட்டையன் சொல்வது 100க்கு 200 சரி என்கிற இடத்தில் தான் இருக்கிறார்கள். ஏனெனில் செலவு செய்து வாக்கு வாங்குவது, மக்களிடமிருந்து வாக்கு பெறுவது என்பது அவரது எளிதான காரியம் அல்ல. அந்த வாக்குகளை நமக்கென்று இருக்கிற ஒரு வாக்கு வங்கியை கூட சிதறாமல் பாதுகாக்க முடியாத ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டு விட்டதே என்றுதான் அதிமுகவின் ஒவ்வொரு தொண்டரும் நினைக்கிற, கவலைப்படுகிற நிலையாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரை அதைத்தான் செங்கோட்டையன், அந்த தொண்டர்களின் உணர்வுகளைத்தான் செங்கோட்டையன் அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். இவர்கள் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் சசிகலா அவர்களும் அதை சொல்வதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலவீனமாகிவிட்டார்கள், நம்மோடு சேர்ந்தால் பலம் பெற்று விடுவார்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களை உதாசீனப்படுத்தி வருகிறார். இன்னொன்று, அவர்களுடன் சேர்ந்தால் நமக்கு முக்கியத்துவம் இருக்காது என்பது, அதை தாண்டி பின்னால் பல 100,000 கோடி என்றெல்லாம் செய்திகள் சொல்லப்படுகின்றன. அவ்வளவு பெரிய விஷயங்கள் உள்ளே இருக்கின்றன. அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள், மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இது எங்கு போகும், அடுத்தடுத்து எங்கு போகும் என்றால், நேற்று வரை செங்கோட்டையனுடைய பேச்சிலிருந்து இந்த ஒருங்கிணைப்புக்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் இருப்பதாகவே நமக்கு தெரிகிறது. அப்படி இருக்க போய் தான் அவர் எடப்பாடி பழனிசாமியும் கடுமையாக விமர்சனம் செய்யவே இல்லை. அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு மட்டுமே பதிலளித்தார். எடப்பாடி பழனிசாமி மீது எந்த குற்றச்சாட்டையும், கடுமையான குற்றச்சாட்டையும் அவர் வைக்கவில்லை. அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளும் ஏற்கனவே உலகம் அறிந்ததுதான். அதேபோல் எடப்பாடி மேல் கடுமையான விமர்சனம் வைக்கும் டிடிவி தினகரன் பற்றிய கேள்வியும் அவர் கடந்து போகிறார். அது அவருடைய கருத்து, நான் சொல்ல முடியாது, நான் பதில் சொல்ல முடியாது என்று கடந்து போய் விடுகிறார். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் அவர் இந்த ஒருங்கிணைப்புக்கான சாத்தியக்கூறுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது தெரிகிறது. இன்னொன்று, கூடுதலாக அவங்களுடைய அண்மை பங்காளியான பாஜகவும் இந்த ஒருங்கிணைப்பைத்தான் விரும்புகிறது என்பதை அவர்கள் சொல்லியும், அவர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள், அவர்கள் சொல்லித்தான் நான் இதை செய்தேன் என்றும் அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இப்பொழுது என்ன நடக்கும்? இப்போ இன்னமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடிவாதம் காட்டினால் என்ன நடக்கும் என்று அப்படி நடக்காமல் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்து விடுவார், அனைவரும் நாளைக்கே ஒருங்கிணைந்து விடுவார்கள் என்கிற வாய்ப்பும் இன்னமும் ஏற்படவில்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. அப்படியானால் இவர்களுடைய திட்டம் தான் என்ன, அடுத்த கட்டம் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று அவர்களுக்கு நெருக்கமானவர்களிடம் பேசிய போது நாம் அறிந்து கொண்ட விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஏற்கனவே அதிமுகவில் இருந்து சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் மூவரும் விலகி இருப்பதும், அவர்கள் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருப்பதும், தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்கு வங்கி மொத்தமும் அவர்கள் பின்னால் திரண்டு நிற்கிறது. தென் மாவட்டங்களில் அதிமுக என்று அடையாளப்பட்டவர்கள் இவர்கள்தான் இவ்வளவு ஆண்டு காலம் என்பதால் அந்த வாக்கு வங்கி அவர்கள் பக்கம் திரண்டு நிற்கிறது என்பது அவர்களுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கிறது.
அந்த பலத்தை அவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலும் காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்ட, அதாவது இரட்டை இலை இருந்தால் எல்லா அதிமுக தொண்டர்களும் இரட்டை இலைக்குத்தான் ஓட்டு போடுவார்கள், அதை தாண்டி ஓட்டு போட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையை பொய்யாக்கி டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வெவ்வேறு சின்னங்களில் நின்று அவ்வளவு வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள். அவ்வளவும் அதிமுகவின் வாக்குகள் தான் என்பது ஊரறிந்த உண்மை. அப்படியானால் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் இன்னும் கூடுதலாக, அதாவது பாராளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலில் இன்னும் கூடுதலாக அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களிக்க ஒவ்வொரு தொகுதியிலும் ஏராளமானோர் லட்சக்கணக்கானோர் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அது ஒருவேளை அவர்கள் தனித்து இயங்கி தனித்து தேர்தலில் போட்டியிட்டால் அதை மெய்ப்பிக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே தென் மாவட்டங்கள் கைவிட்டு போய்விட்டன. சுமார் 70 to 100 தொகுதிகள் வரை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆபத்தான தொகுதிகள் என்று ஆகிவிட்டன என்கிற நிலை இருந்தது. இப்பொழுது மேற்கு மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சார்ந்த சமூகத்தை சார்ந்த அனைவரும் நமக்கு பின்னால் திரண்டு வந்து விடுவார்கள், நமக்கு இந்த பகுதியில் ஒட்டுமொத்த வாக்கும் நமக்கு கிடைக்கும் என்றுதான் அவர் நம்பிக்கொண்டிருந்தார். அதிலும் ஒரு மிகப்பெரிய ஓட்டையாக திரு செங்கோட்டையனுடைய போர்க்குரலும் அவருடைய நீக்கமும் அமைந்துவிட்டது. மேற்கு மாவட்டங்களில் கோவை, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கரூர் ஆகிய மாவட்டங்களில் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு பின்னால் அணிதிரளக்கூடிய பெரும்பான்மை கூட்டம் இருக்கிறது. அது எப்படி என்றால், இன்னமும் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகும் அவரை சந்திக்க நாள்தோறும் குறைந்தது ஒரு 1000 பேராவது வந்து செல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர் கோபியில் இருந்தால், அவருடைய வீட்டில் இருந்தால் அவரை சந்திக்க குறைந்தது 1000 பேராவது வந்து செல்கிறார்கள் என்றுதான் அங்குள்ள நண்பர்கள் சொல்கிறார்கள். அப்படி அவருக்கு பின்னால் அணிதிரள ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதும், அண்மையில் திரு மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு அவர்கள் சந்தித்து பேசினார். அவர் அதிமுக கூட்டணியில் இருந்தவர், அந்த சமுதாயத்தை சார்ந்தவர். அவரும் இப்பொழுது திமுக பக்கம் சாய்ந்து விட்டார். அப்படியானால் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக நம் பக்கம் நிற்பார்கள், அதாவது இருக்கிறவர்கள், அதாவது தனியரசு போன்றவர்கள் நம் பக்கம் நிற்பார்கள் என்கிற எடப்பாடியின் எண்ணமும் பழுதாகிவிட்டது. அதுவும் வாக்கு வங்கியில் ஒரு பெரிய சேதத்தை விளைவிக்கும். அதை காட்டிலும் கூடுதலாக செங்கோட்டையனுடைய பிம்பம், அவருடைய மரியாதை, அவருக்கான கூட்டம் மிகப்பெரிய ஒரு ஓட்டையை பழனிசாமி அவர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இந்த 4 மாவட்டங்கள் 5 மாவட்டங்களிலும் சேர்ந்து கிட்டத்தட்ட 40 to 50 தொகுதிகள் வரை செங்கோட்டையனுடைய ஆதிக்கம் இருக்கும், அவருடைய பங்கு இருக்கும். அவர் ஒரு நிலை எதிர்நிலை எடுத்தால், ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி எதற்குமே இணங்கி வரவில்லை என்று அவர் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களோடு சேர்ந்து இயங்குவது என்று முடிவெடுத்து அந்த ஒரு 40 to 50 தொகுதிகள் வரை வேட்பாளர்களை நியமித்து அவர் போட்டியில் இறங்கினால், எடப்பாடி அதிமுக என்பது கூண்டோடு காலி என்கிற இடத்தை நோக்கி இப்பொழுது வந்துவிட்டது. இன்னமும் மிச்சம் இருப்பது மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம் என்று சொல்லப்படுகிற வன்னியர் பெல்ட் என்று சொல்லப்படுகிற வடக்கு மண்டலம். அங்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாமகவில் அன்புமணி அவர்கள் தீவிரமாக பாஜக பக்கம் நின்று இவர்கள் பக்கம் இருந்தாலும், மருத்துவர் ஐயா அவர்கள் அதை எதிர்நிலை எடுத்திருப்பதால் அங்கும் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிளவும் அந்த பிளவு வாக்கு வங்கியிலும் பிளவு ஏற்படுத்தும். பிளவு என்பது சிம்பாதியாக இருக்கலாம், 50க்கு 50 என்று இருக்கலாம், 60க்கு 40 என்று இருக்கலாம், 80க்கு 20 என்று இருக்கலாம், 90க்கு 10 என்று கூட இருக்கலாம். ஆனால் அந்த 10 தான் வெற்றியை தீர்மானிக்கிற வாக்காக பல தொகுதிகளில் இருக்கக்கூடும் என்பது யதார்த்தம். கடந்த முறை திமுக வென்ற போதும், அதிமுக அதற்கு முன்பு வென்ற போதும் கூட 1000 வாக்குகள் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் சுமார் 20 to 30 பேர் வென்றார்கள் என்பது வரலாறு. அப்படியானால் ஒவ்வொரு வாக்கும் தேர்தலில் முக்கியம் என்பதும், 1000 இப்பொழுது வடக்கு மண்டலத்தில் அன்புமணி தனியாக, மருத்துவர் ஐயா தனியாக இருந்தாலும் அன்புமணி எனக்குத்தான் செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். அது உண்மை என்று எடுத்துக்கொண்டாலும் ஒரு 1000 வாக்குகள் இருக்கின்றன என்றால் மருத்துவர் ஐயாவுக்கு ஒரு 100 to 200 வாக்குகள் கிடைத்தாலும் இவர்கள் தோல்விக்கு அது காரணமாக அமைந்துவிடும் என்பதுதான் யதார்த்தம். தேர்தல் அரசியல் புரிந்த அனைவருக்கும் அது தெரியும். அதாவது நாமெல்லாம் பார்வையாளர்கள். அதற்காக கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாக்கையும் முக்கியமாக கருதுவார்கள் தேர்தல் நேரத்தில் என்பதுதான் உண்மையான கருத்து. அப்படி பார்க்கும்போது
செங்க அதிமுக அதிமுக இரட்டை இலை என்கிற சின்னம் நம் கையில் இருந்தால் நாம் கண்ணை மூடிக்கொண்டு தனியாக நிற்கலாம், நம் பக்கம் அனைவரும் திரண்டு விடுவார்கள் என்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு எண்ணத்தை பாராளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனும் சிதறடித்தார்கள். அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் இரட்டை இலை படுதோல்வியை சந்தித்தது நாம் கண்கூடாக கண்டது. இந்த தேர்தலில் அதிலிருந்து அவர்களோடு சமரசம் செய்து அவர்களை ஒருங்கிணைக்கிற வேலையை பார்க்காமல் அவர் நேற்று முளைத்த காலங்களை எல்லாம் பெரிய கட்சி என்று நினைத்து கொண்டு எப்படி இருந்தாலும் தன்னுடைய இடத்தை விடக்கூடாது என்கிறது பிடிவாதம் காட்டுவதால் இப்பொழுது செங்கோட்டையன் விலகி இருக்கிறார். செங்கோட்டையன் விலகி இருப்பது செங்கோட்டை இந்த இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விழித்து கொண்டு செயல்படாவிட்டால் இன்னும் அவர் நிச்சயம், அதாவது 2026 தேர்தலில் பிறகு அவர் முற்றாக அரசியலிருந்து ஓய்வு பெற்றாக வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். இந்த இடத்தில் 2026 தேர்தலிலேயே அவர் செல்வாக்காக அல்லது ஒரு மரியாதையாக நிற்பாரா என்பதற்கும் ஒரு சோதனை வைத்திருக்கிறார்கள். இரட்டையிலேயே எங்களுக்குத்தான் சொந்தம், அதிமுக எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சசிகலா அவர்கள் போட்ட வழக்கு இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் படிவங்களில் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்தின்படி அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் என்றுதான் இன்று வரை இருக்கிறது. அது மாற்றப்படாமல் தான் இருக்கிறது. இப்பொழுது கூடுதலாக திரு செங்கோட்டையன் அவர்களும் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் 250 பக்கங்கள் ஆவணங்கள் இருக்கின்றன என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் எதையெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று அவர் வெளியில் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதுவுமே ஒரு பெரிய நெருக்கடி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் ஒருங்கிணைந்து தேர்தல் ஆணையத்தை அணுகினால் தேர்தலுக்கு முன்பாகவே அந்த இரட்டை இலைக்கு கையெழுத்து போடுகிற அதிகாரத்தை அவர் இழந்து விடுவார் என்கிற நிலைதான் இப்பொழுது இருக்கிறது. ஒருவேளை அந்த சட்ட போராட்டம் ஏதோ நடத்தி அந்த இடத்தை அவர் தக்க வைத்துக் கொண்டாலும், அல்லது பாஜக அவருக்கு ஒரு வழி இல்லாமல் இவர்களை எல்லாம் கழட்டி விட்டுவிட்டு எடப்பாடியை மட்டும் கையில் வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து பாஜக இரட்டை இலையை அவருக்கு ஒதுக்கினாலும் கூட தென் மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் அதிமுக என்பது கட்டுத்தொகையை கூட வாங்க முடியுமா என்கிற ஒரு பரிதாப நிலையத்தில் தான் இப்பொழுது வரை இருக்கிறது. இப்பொழுதும் அந்த நிலையோடு, அந்த ஒரு உறுதியான நிலையோடு, ஒரு வலிமையான நிலையோடு இருக்கும் போதும் செங்கோட்டையன் அவர்கள் மிக நிதானமாக ஒருங்கிணைவது அவசியம். நீங்கள் ஒரு சின்ன கட்சியை பார்த்து கொடி பறக்குது என்றெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. நாம் அனைவரும் ஒருங்கிணைந்தாலே எல்லோரும் நம் வீட்டு வாசலில் நிற்பார்கள் என்கிற வாதத்தை தான் நேற்று கூட வைத்திருக்கிறார். இதை புரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டால் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலையே வலிமையாக நின்று சந்திக்கும். இல்லை எனில் ஒருவேளை இரட்டையிலேயே அவருக்கு கிடைத்தாலும் இவர்கள் எல்லாம் எதிர்நிலையில் நின்றால் 2026 தேர்தலோடு அவர் காணாமல் போவார் என்பதுதான் யதார்த்தம். இதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் அவர்களுக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.